ஹாய் ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் டிஷஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் சமைச்சு கொடுக்கறது எப்படி அப்படின்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெங்காயம், கேப்சிகம் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் கேரட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஸ்பைசஸில் கரம் மசாலாவும் மிளகாய்த்தூளும் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த சாஃப்ட்னஸுக்காக நம்ம பால் சேர்க்குறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிருவோம். நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லாவே மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப்புக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம். ஃபஸ்ட் வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லியையும் போட்டுட்டு கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லாவே பிசைஞ்சிடலாம். நல்லாவே அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா இந்த பதத்துக்கு அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம மாவை தேய்க்க ஆரம்பிக்கலாம். மாவை தேய்ச்சிட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்ச அந்த வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கொழுக்கட்டை மாதிரி 4 சைடும் நீங்கள் அதை மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு அதை திருப்பி மறுபடியும் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணி தேய்ங்க. அப்போ ஏன்னா அந்த பிசுப்பு எங்கேயுமே ஒட்டாது. நல்லாவே சப்பாத்தி பதத்துக்கு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம நான்ஸ்டிக் பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம செஞ்சு வச்சுருந்த சப்பாத்தியை அதில் போட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாதிரி ஆன உடனே நம்ம கல்லுலேருந்து இறக்கி நல்லா சுவையான ஸ்டஃப் சப்பாத்தியை நம்ம நல்லா ரசித்து சாப்பிடலாம். இதுக்கு சட்னி எப்படி செய்யணுன்னா அதை நாங்கள் நாளைக்கு வீடியோவில் சொல்லுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு போகிற சட்னி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ கைஸ்.